ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷృण्वन्नोतिभिः श्रीरसादनम्. ஓம் மகாகணபதயே நமः. ईशेत्वार्जेत्वागायवस्थोपायवस्थदेवो वः सविता प्रार्थयतु श्रेष्ठतमाय कर्मण आप्यायध्वमग्नियादेव भागमूर्जस्पते पयस्पते प्रजापतिरणमेवा अयक्ष्मामावस्तेन नीशतमाघशकुन्दो रुद्रस्य हेतिः परिवावृणक्तुध्रुवा अस्मिन् गोपतौ स्यादभक्तेर्यजमानस्य पशून् पाहि. यज्ञस्य घोषदसि प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्टाराधय प्रेयमगा. பாரத தேசத்தின் தலைநகரமாம் புதுடில்லியில் 1996 வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியாளின் பரமானுகிரகத்துடன் பிரம்மீபூதரான ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிநாதன் அவர்களுடைய அருளாசியுடன் ஸ்ரீ ஜி.கே. சீதாராமன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீ வேத வித்யா குருகுலம். 2008ஆம் வருடம் மே மாதம் வரை ஜி.கே. சீதாராமன் அவர்களுடைய ஸ்வீகார பெற்றோர்கள் ஸ்ரீ எஸ். குருசுவாமி, ஸ்ரீமதி ரேணுகா குருசுவாமி இவர்களின் அயராத உழைப்பினால் மிகவும் சிறப்பாக வேத பாடசாலை புதுடில்லியில் நடந்து வந்தது. டெல்லியில் இத்தனை வருஷமாக நடந்துட்டு இந்த பாடசாலையை தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் களஞ்சேரிங்கிற என்னுடைய ஊரில் சொந்த கிராமத்துக்கே மாற்றி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். பெரியவாளுடைய ஆச்சாரியோட அனுகிரகத்தோடு இங்கே நல்ல விதமாக ஆரம்பிச்சிருக்கோம். இதை டெல்லியிலே இங்கே கொண்டு வரத்துக்கு முக்கியமாக பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்கள் ஜலப்பிரச்சனை, பொருளாதார சிக்கல், பல பேரோட ஒத்தாசம் கிடைச்சா கூட அங்கே விலைவாசி இத்தனை குழந்தைகளை வச்சுட்டு சமாளிக்க முடியல. தவிர பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி. தண்ணியிலே ஆகட்டும், சப்தத்தில் ஆகட்டும், காற்றுல முதற்கொண்டு நமக்கு ஒரு நல்ல சுத்த காற்று பார்க்க முடியல. தவிர இந்த பணப்பிரச்சனையினால ஒருவேளை மூட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருமோன்னு கூட பயந்துட்டு இருந்து. அந்த மாதிரி வந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சீனியர் அத்தியனம் பண்ணவர், 2 பேர் தான் அத்தியனம் பண்ணி படிப்புலையும் சரி வயசுலையும் சரி என்னோட ரொம்ப பெரியவர். அவர் ஒரு சந்தர்ப்பம் பாடசாலைக்கு வந்திருந்தார் டெல்லியில். குழந்தையெல்லாம் பார்த்துட்டு, நீ என்னோட ரொம்ப சின்னவன்பா, இல்லாட்டி நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியத்தை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது, நமஸ்காரம் பண்ண வேண்டிய விஷயம் இது. நான் இவ்வளோ படிச்சிருந்தாலும் எனக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பமோ பாக்கியமோ சுவாமி கொடுக்கல. ஏதோ ஜென்மாந்திர சுகிருத்தம் உனக்கு இது கிடச்சிருக்கு, இதை விட்டுடாது. அப்போ எங்கள் அப்பாவும் ஒரு வார்த்தை சொன்னார். யோசிச்சு பாரு, தமிழ்நாட்டில் வடமாம்பா அந்நிய மதஸ்தாருடைய ராஜ்யம் ரொம்ப பலமாக இருந்த சமயத்தில் தன்னுடைய சுதர்மத்தை காப்பாற்றணும்னு வடதேசத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்த பிராமணாளுக்கு வடமானு பேர். அவன் எதுக்காக அங்கேருந்து இங்கே ஓடி வந்தால் சுதர்மத்தை காப்பாற்றுறதுக்கு, சொத்து பணம் காசு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்த. அந்த மாதிரி நீ உன்னுடைய சுதர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவாவது இந்த காரியத்தை தொடர்ந்து நடத்தணும். அதுக்காக நீ இந்த இடத்த தியாகம் பண்ணிட்டு பாக்கி பேரோட ஒத்தாசைக்குள்ளே நடத்த முடிஞ்ச இடத்துக்கு நீ இடம் மாறுதான் வசதி. இந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப நியாயமாகவும் பட்டது. ஒத்தாசை பண்ணுறவாளை இன்னும் நிறையா ஒத்தாசை பண்ணாதான் என்னால் நடத்த முடியும், இல்லாட்டி மூடிடுவேன்னு சொல்லி போய் அதிகமாக கேட்குறத விட அவள் கொடுக்குற ஒத்தாசைக்குள் எங்கே இந்த பாடசாலையை தொடர்ந்து நடத்த முடியும்னு யோசித்து பார்த்தேன். நான் இந்த களஞ்சேரியை தேர்ந்தெடுத்தேன். இது என்னுடைய தாத்தா காலத்திலேயே யாகியங்கள்லாம் பண்ணின பூமி. பரமாச்சாரியால் இங்கே நிறையா வந்து பிட்சாவந்தனம் பண்ணிட்டுருக்கா. இப்போ கூட வந்து பாடசாலை ஆரம்பித்த உடனே பெரியவா வந்து பிட்சாவந்தனம் பண்ணிட்டு போனேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்ல சகுனமாக பட்டது. 40 வருஷம் கழித்து பரமாச்சாரியால் காலத்தில் பிட்சாவந்தனம் நடந்திருக்கு இந்த ஊரில். இப்போ வேத பாடசாலை வந்திருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் ஆச்சாரியால் இங்கே வந்து பிட்சாவந்தனம் பண்ணிட்டு போனான். ரொம்ப திருப்தியான காரியம். காஞ்சி பெரியவா இந்த பாடசாலைக்கு வந்து அங்கீகாரம் பண்ணின மாதிரி இந்த ஊர் பெரும்பாலும் இங்கே வந்து இருந்து பூஜையை ஏற்றுக்கிண்டு அங்கீகாரம் பண்ணியிருக்கார். 450 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ கல்யாணகிருஷ்ண சுவாமி மகாராஜா காலத்திலேருந்து எங்கள் முன்னோர்கள் 7 தலைமுறையாக பூஜை பண்ணிட்டுருக்கா. கோவிலில் தான் இருந்திருக்கார். எத்தனையோ தடவை திருப்பணிலாம் நடந்திருக்கு. நிலப்படி தாண்டி
ஒரு கிரகத்துக்குள்ளேயும் போகாதவர் 2.5 மாசமாக இந்த பாடசாலையில் இருந்து எங்களுடைய பூஜையெல்லாம் ஏற்றுக்கிட்டாருங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கோம். இங்கே இப்போ ஜலப்பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாடசாலைக்கு ஆற்றுக்கு கொள்ளையிலேயே காவேரி ஓடின்னு இருக்கு. பக்கத்துலேயே இங்கேயே தஞ்சாவூர் ஜில்லா தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். நிறையா நெல்லோ பாக்கி இதுகளோ விளையிற இடம். அப்போ நான் யோசித்தது, சரி இங்கே வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். அப்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் இத்தனை குழந்தைகளை வச்சுன்னு பண்ணுறதுக்கு சீப்பாக முடியும். இதெல்லாம் யோசித்து தான் உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் எதிர்பார்த்து இப்போ நான் தமிழ்நாட்டுக்கே வந்துவிட்டேன். மேலும் தொடர்ந்து இந்த பாடசாலை நடக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கணும். இதனால் இந்த வேத தர்மத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம காப்பாற்றி கொடுத்த புண்ணியத்தை அடைஞ்சு உத்தரவுத்தரம் எல்லாரும் ஸ்ரேயஸாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மாநகருக்கு அருகில் காவேரி நதிக்கரை ஓரம் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் அமைதி தவழும் அழகிய கிராமம் களஞ்சேரி. இங்கு நடந்து கொண்டிருக்கும் வேத வித்யா குருகுலம் வேத பாடசாலைக்கு நாமும் விஜயம் செய்வோம். 30 முக்கோடி தேவதைகளும் வாசம் செய்யும் கோமாதாவிற்குத்தான் இங்கு முதல் பூஜை. நித்திய கர்மாவான சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம், சமிதா தானம் முதலியவற்றை தினந்தோறும் செய்து வரும் மாணவர்கள் தண்டம், கிருஷ்ணாஞ்சனம் தரித்து பிரம்ம யஜ்ஞ பிரஸ்னம் பாராயணம் செய்வது நம்மை துவாபர யுகத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இதுக்கு மௌந்தின பேர் பாடசாலை எல்லாரும் மந்திரம் மொத்தமாக கட்டின்னு இருக்கோம். அவனை ஆட்டப்போ எல்லாருமே மாற்றின்னு இருக்கோம். இதுக்கு பலாச தண்டம்னு பேர். மந்திர வக்தா தரிச்சுன்னு இருக்கோம். ஆம்னி ஆட்டும் போது மாற்றிருக்கோம். இதுக்கு கிருஷ்ணாஞ்சனம்னு பேர். பிரம்மயஜ்ஞம் சொல்லும் போது எல்லாரும் தரிச்சு. வேதாத்தியனம் செய்யும் வித்தியார்த்திகள் வீடு வீடாகச் சென்று பிக்ஷா சரணம் செய்வது, ஆதிசங்கரர் பிக்ஷை எடுத்து ஒரு ஏழை குடும்பத்தின் தாரித்திரியம் போக்க கனகதாரா ஸ்தோத்திரம் அருளியது நம் மனக்கண் முன் தோன்றுகிறது. இந்த வேகமான யுகத்தில் இப்படியான தர்மங்கள் நடப்பது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. வித்தியார்த்திகளை தனித்தனி கட்சிகளாக பிரித்து அவர்களுக்கு வேத பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதை நாமும் பார்க்கலாம். வாருங்கள். வேதாத்தியனத்தை தவிர மாணவர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணி வரை தோட்டக்கலையும் விளையாட்டு பொழுதுபோக்கும் உண்டு. பின்பு மாலை 6 மணிக்கு மேல் சந்தியாவந்தனம் சமிதா தானம் முடித்து விஷ்ணு சகசரநாம பாராயணம் தினமும் நடக்கின்றது. வேத பாடசாலை என்பது ஒரு பவர் ஹவுஸ் போன்றது. இங்கு
நம் அனைவருக்குமாக நடத்தப்படும் பூஜைகளிலும் பாராயணங்களிலும் நாமும் கலந்து கொண்டு வேதிக் வைப்ரேஷனால் ஏற்படும் நன்மைகளை அடைய முயற்சிப்போமே. இங்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலக மக்களின் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தித்து ஸ்ரீ சூரிய நமஸ்காரம் செய்யப்படுகிறது. தவிர உலக மக்களின் க்ஷேமத்திற்காக ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் ஸ்ரீ துர்கா சப்தசதி என்கின்ற ஸ்ரீதேவி மகாத்மிய பாராயணமும் விமர்சையாக நடக்கின்றது. மேலும் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் ருத்ராபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. சதுர்த்திகளில் கணபதி ஹோமமும் மாத சிவராத்திரிகளில் விரஜா ஹோமமும் செய்கிறார்கள். இங்கு சுத்தமான பசுஞ்சாணத்தால் விரஜா ஹோமம் செய்து விபூதி தயாரித்து அன்பர்களுக்கு அனுப்பப்படுகிறது. மேலும் பூணூல் என்று சொல்லப்படும் யஜ்ஞோபவீதம் ஆச்சாரமாகவும் மந்திரவத்தாகவும் தயாரிக்கப்பட்டு அன்பர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த பாடசாலையை நடத்தி வரும் திரு ஜி.கே. சீதாராமன் அவர்களுக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஆச்சாரியால் வேத பிரச்சார ரத்னம் என்ற விருதும் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். ஒரு அக்னிஹோத்திரி ஒரு கிராமத்திலிருந்து பழைய முறைப்படி நல்ல வேள்வி எல்லாம் செய்து கொண்டு நாட்டுக்கு சுபிட்சத்துக்கு வேண்டிய சேவையெல்லாம் செய்து கொண்டு எங்களுடைய ஆசீர்வாதம் செய்து வருகிறார்கள். அவருடைய மகன் வேதங்களெல்லாம் படித்துவிட்டு சமஸ்கிருதம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு மந்திர சந்திராசனம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு டெல்லியில் இருக்கிறான் ஒரு பையன். அவன் இந்த வேத விஷயங்களுக்கு அங்கே வைத்து பாடசாலை நடத்தி நல்ல மாணவர்களெல்லாம் தயாராக்கி செய்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கான். அவனுக்கும் இன்றைக்கு ஒரு கௌரவம் அளிக்கப்படுகிறது. ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமஹ. ஓம் ஸ்வஸ்தி ஸ்ரீமதிகல பூமண்டலாலங்காரத்ரயத்ரிம்சத் கோடி தேவதா சேவித ஸ்ரீ காமாட்சி தேவீசநாத ஸ்ரீமதே காம்ரநாத ஸ்ரீ மகாதேவீசநாத ஸ்ரீ ஹஸ்தகிரிநாத சாட்சாத்கார பரமாதிஷ்டான சத்யவிரத நாமாங்கித காஞ்சி திவ்யக்ஷேத்ரே சாரதாமಠ சுஸ்திதானாம் அதுலித சுதார சமாதுர்ய கமலாசன காபினி தம்மில்ல சம்புல்ல மல்லிகா மாலிகா நிஷ்யந்த மகரந்த ஜரி சௌவஸ்தகவாங்னிகம்ப விஜೃಂಭணானந்த துந்தலித மனிஷி மண்டலானாம் அனவரதாத்வைத வித்யா வினோத ரசிகானாம் நிரந்தராலங்கிருதீகிருத சாந்தி தாந்தி பூம்னாம் சகல புவன சக்கர பிரதிஷ்டாபக ஸ்ரீசக்கர பிரதிஷ்டாப விக்யாத யசோலங்கிருதானாம் நிகில பாஷண்ட கண்டகண்டகோத்ഘാടனேன விசதீகிருத வேத வேதாந்த மார்க ஷண்மத பிரதிஷ்டாபகாச்சார்யாணாம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்யவர்ய ஜகத்குரு சங்கர பகவத்பாதாச்சார்யாணாம் அதிஷ்டானே சிம்மாசனாபிஷிக்த ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சம்யமீந்திராணாம் அந்தேவாசிவர்ய ஸ்ரீமத் ஜயேந்திர சரஸ்வதி ஸ்ரீபாதைः ததந்தேவாசிவர்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி ஸ்ரீபாதைश्च கிரியதே நாராயண ஸ்மிருதிः. அதி பவித்ர பாரத தேசஸ்ய தட்சிண பிரதேசே காவேரி நத்யாः தீரே தஞ்சாவூர் பரிசரே விராஜமான நித்யாக்னிஹோத்ரிணா நிவாசஸ்தானபூத களஞ்சேரி கிராமாபிஜன ஸ்ரீ கல்யாண கிருஷ்ண தீட்சிதானாம் ஆத்மஜः அஸ்மதத்யந்த பிரிய சிஷ்யः சீதாராம சாஸ்திரிணः மத்தியார்ஜுன க்ஷேத்ரே ஸ்ரீ சீனிவாச சாஸ்திரிணாம் சகாசே அந்தேவாசின சன்னு நியமேன
वेदाध्ययनं कृतवान्। इदानीम् अस्मदाज्ञानुसारं भारतराष्ट्रस्य प्रधानदिल्लीनगरे श्रीवेदविद्यागुरुकुले अध्यापकपदवीम् अलङ्कृत्य अध्यापयन्ति। अस्य वेदप्रचारे नवीनं नैपुण्यं दृष्ट्वा सन्तुष्टान्तरङ्गाः वयम् एनं वेदप्रचाररत्नं इति बिरुदेन सम्भावयामः। एवमेव उपरि वेदप्रचारं कुर्वन् वेदमातुः परमानुग्रहेण अध्यापकाः विद्यार्थिनश्च सर्वे ऐहिक आमुष्मिक श्रेयः परम्पराः अवाप्नुयुः इत्यस्महे नारायणस्मृतिः यात्रास्थानं काञ्चीपुरं बगुधान्य फाल्गुन कृष्ण अमावास्या। இந்த மண்ணுக்கு குணம் வாசனை, ஜலத்துக்கு ஒரு தன்மை சிலிர்ப்பு, நெருப்புக்கு ஒரு சுபாவம் சூடு, வாயுக்கு ஒரு சுபாவம் நல்ல காத்தளிக்கிறது, அதுபோல் ஆகாயத்துக்கு ஒரு சுபாவம் சப்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதை வைத்தான் அந்த ஸ்பேஸிலே, அந்த இடைவெளியிலே வேத ஒலியிலிருந்து எல்லாவரையும் ரேடியோ ஒலி வரை எல்லா ஒலிகளும் அதில் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு மூச்சு காத்து இன்றியமையாதோ அதை காட்டிலும் இன்றியமையாது இறைவனுக்கு வேதங்கள். அப்படி இறைவனோடு சப்தமும் ஒலியும் ஒளியும் சேர்ந்து வந்த ஒரு காலம். அந்த ஒளியிலேருந்து வந்துதான் எல்லாவித 64 கலைகளும் வந்தன. அங்கே வேதம் மிகவும் முக்கியமாக ஒலி மூலம் முதல் வந்தது. சப்த ராசிகள் எல்லாம் வந்தது. அந்த அலைகளெல்லாம் பறந்து ஆகாசத்திலே வந்தது. அதை ரிஷிகள் மகர்ஷிகள் பெரியோர்கள்லாம் காதால் கேட்டு தன்னுடைய சிஷ்யனுக்கு அதை எடுத்து சொன்னார்கள். Your family friend